என்னோட பேரு ஜனனி. நான் திருவாரூர்ல ஜிஆர்எம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட மாமா டிஎஸ் சரவணன். அவங்க வந்து நாதஸ்வர வித்வானா இருக்காங்க திருவாரூர்ல. அவங்க வாசிச்ச ஒரு நிகழ்ச்சியில எனக்கு வந்து இது நம்மளும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் எங்க அப்பாட்ட கேட்டப்ப கத்துக்கலாம்டா, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொன்னோனே, நான் வந்து போய் மாமாட்ட சொன்னேன். மாமா எனக்கு இது வந்து கத்து தரீங்களா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னோனே, அதனால என்னப்பா நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் எனக்கு குடுத்தாங்க. நல்லா முடியும், நல்லா வாசி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 2 வருஷமா வந்து இத கத்துட்டு இருக்கேன். 6வதுலேருந்து கத்துட்டு இருக்கேன். இப்ப கடந்த ஒரு 6 மாசமா நான் வந்து வெளி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போற ஆரம்பிச்சேன். எப்படின்னா வந்து கோயில் கும்பாபிஷேகம், கல்யாண கச்சேரிக்கெல்லாம் போயிட்டுருக்கேன். அங்க போறப்ப வந்து சின்ன குழந்தை, இது வந்து ஒரு தெய்வீகமான கலை. அதுவும் பெண் குழந்தை வாசிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் வந்து ஊக்கப்படுத்துற வந்து ஒரு விதமா இருக்கு அது வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மூச்சு பயிற்சி மாரி தான். இது வாசிச்சா வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுமா? அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வாசிச்சா நமக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி மாரி தான். மூச்சு பயிற்சி மாரி தான். ஏன்னா அடி வயித்துலேருந்து நம்ம தம் கட்டி காத்து விட்டதுனால, இது வந்து ஒரு மூச்சு பயிற்சியா தான் நமக்கு இருக்கே தவிர, வேற எந்த விதமான ஒரு பாதிப்பும் நமக்கு இதுல வந்து கிடையாது. இதுல வந்து ஆண்கள் மட்டும் தான் வாசிக்கணும், பெண்கள் வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே கிடையாது. வந்து பெண்களுக்கு ஆர்வம் இருந்தா யார் வேணுமோ, எது வேணுமோ பண்ணலாங்கிறதுனால, இதுல வந்து ஆண்கள் மட்டும் தான் வாசிக்கணுன்றது கிடையாது. உங்களுக்கெல்லாமும் ஆர்வம் இருந்தா நீங்களாமும் வாசிக்கலாம் அப்படின்னு பெண்கள்லாமும் வாசிக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து திருவாரூர்ல தியாகராஜர் பெரிய கோயில் வந்து எப்போலேருந்து உள்ளதுன்றது வரலாறு நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ அந்த காலத்துலேருந்து உள்ளது தான் இந்த நாசர கலை. அந்த கோயிலோட வந்தது தான் இந்த நாசர கலையே. அப்போ அத கத்துக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் வந்து இதுல வந்து எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து பெரிய நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதுனால, அது வந்து என்னைய வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து அப்பா, அம்மா, மாமா அப்புறம் வந்து டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுனால, எனக்கு வந்து இத வந்து நல்லா மென்மேலும் வளரணும், நல்லா இன்னும் நெறைய சாதிக்கணும் அப்படின்ற ஆசையும் எனக்கு இருக்கு.